தொண்டர் மாதிரி பக்தி பண்ணிட முடியுமா? கண்ணப்பர் மாதிரி பக்தி பண்ண முடியுமா? காரைக்கால் அம்மையார் மாதிரி தான் பக்தி பண்ண முடியுமா? சம்பந்தர் பாடினார் கிடைச்சது. நான் கூட பாடுறேன், ஆனா சுவாமி தருவார். ஆனா அந்த அளவு சம்பந்தர் அளவு தவம் என்கிட்ட இருக்கா? சுந்தரர் என்ன கேட்பார்? பொன் கேட்பார், பொருள் கேட்பார், சுவாமி தருவார். ஆனா நாவுக்கரசர் வழியில் இன்றும் நாம் தொண்டாற்றலாம். இப்ப நாவுக்கரசர் வாழ்க்கையில பார்க்கலாம். 9ல ஒரு 11 வயசு இருக்கக்கூடிய சின்ன பையன். அப்பா அம்மா இறந்துடுறாங்க. அக்காவிற்கு பார்த்து வைத்த மாப்பிள்ளையும் இறந்து விடுகின்றார். அப்படியே ஆதரவு அற்ற நிலை. அக்கா தம்பி 2 பேர் தான். உயிரையே மாய்த்து கொள்ளலாம்னு இருந்த அக்காவும் தம்பிக்காக உயிர் வாழறாங்க. அப்ப யாரோ சொல்ல சொல்ல ஒரு மதம் மாற்றத்தால் ஈடு கொண்டு அப்படியே சமண மதத்துக்கு போறார். பல வருடங்கள், 40-45 வருஷம் சமண மதத்துல இருந்து தாய் மதம் திரும்பினார். இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு. அப்படி தாய் மதம் திரும்பியவர் நீங்க பாத்தீங்கன்னா நாவுக்கரசர்ன்றதை எப்படிங்க அந்த போட்டோல எல்லாம் கண்டுபிடிப்பீங்க? கையில என்ன இருக்கும்? குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த தோசை கரண்டி மாதிரியே இருக்கும்னு விளையாட்டா சொல்லுவோம். நாங்கெல்லாம் சின்ன வயசுல அப்படி நினைப்பேன். அதை சொல்லலாம், தப்பில்லை. அதுக்கு பேர் என்னன்னா உழவார படை. படைக்கலம் ஏந்தி இருப்ப. போர் பண்ண படைக்கலம் அல்ல, உழவார பணி செய்யறதுக்கான படைக்கலம் ஏந்தி இருப்ப. ஏன்? நாவுக்கரசர் காலத்திற்கு முன்னாடி இருண்ட காலம்னு சொல்றாங்க. பக்திக்கே ரொம்ப ரொம்ப இருண்ட காலம். கோயில் எல்லாம் பாழ்பட்டு புதருண்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு கோயில்லாம் சுத்தமா இருந்தாலும் போறதுக்கான நேரம் தான் நிறைய பேருக்கு இல்லை. அப்படி அவர் கோயில், புதருண்டு இருந்த கோயில புதர் நீக்கி கோயிலை சீரமைத்தார், சுத்தப்படுத்தினார். இதுதான் அவருடைய வாழ்க்கை முழுக்க நடந்தது. இது ஏன் பண்ணார்? இப்ப ஜிம்ல போனா தேவையில்லாத கொழுப்பு கரையும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் சமண மதத்தில் உண்ட உணவு, சமணத்தில் இருந்து வந்த அந்த வினைகள் இதெல்லாம் உடம்பு முழுக்க இருந்துதான். அப்ப வாழ்க்கையில எவ்வளவு நேரம் உடலால சுவாமிக்கு சேவை பண்றோமோ அப்பதான் நம்முடைய தீவினைகள் குறையும் அப்படின்ற குறிக்கோளால் தன்னுடைய கடைசி மூச்சு இறைவனோடு 2.5 கலப்பது வரைக்கும் அந்த உழவார பணி அப்படின்றத மேற்கொண்டார். சொல்ல போனா திருப்புகலூர்ல தான் அவருக்கு குரு பூஜை நடக்கும். சுவாமி அவருடைய ஆன்மா பக்குவப்பட்டுடுச்சான்னு எப்படி பார்த்தாரா? உழவார படை செய்யும் பொழுது சுவாமி விளையாட்டா கல்லு மண்ணு கூட அப்படியே பொன் வைரம் வைடூரியத்தெல்லாம் அப்படி போட்டு வச்சுட்டாராம். இவர் பார்த்தாரு, இது என்ன குப்பையா இருக்கே அப்படின்னு. அந்த கல்லு மண்ணு, அந்த தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாமே கால் தானே குத்தும். சின்ன கல்லுல என் கால் பட்டாலும் குத்தும், வைரத்துல பட்டாலும் குத்தும்ல. எனக்கு அது வைரமா இருக்கு. ஆனா சுவாமிகளுக்கு அது வைரம் தங்கம் கல் அப்படின்ற வித்தியாசம் கூட நீங்கி அத்தனையுமே காலை குத்துற பக்தர்கள் காலை குத்திடுமே அப்படின்னு எடுத்துன்னு போய் குப்பையில போட்டார். அப்ப அவருடைய மனம் அதுவும் காலை குத்தும் பக்தர்களுடைய பக்திக்கு இடையூறு செய்யும் ஒரு வஸ்து அப்படின்ற அளவு ஒரு உணர்வு அதை கூட சுத்தப்படுத்தின அளவு கோயில் சுத்தமா இருக்கணும். அதுக்கு நான் பணி பண்ணணும். எந்த அளவு உடலை வருத்தி செய்கின்றேனோ அந்த அளவு தீவினைகள் குறையும், ரொம்ப நல்லா இருப்போம், சுவாமி கிட்ட நல்லபடியா போலாம். இவ்வளவுதான் அவருடைய மார்க்கம்.